ஹலோ. சுந்தர் அப்பா இருக்காரா? வெளியே இருக்காரா? சரி சரி சரி, ஒன்றும் இல்லடா. அப்பா கேட்டிருந்தாரு, தம்பிக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாடா. நம்ம தெருல ஒரு 4வது வீடு தள்ளி ஒரு பொண்ணு இருக்கு, தெரிஞ்ச பொண்ணு தான். ரொம்ப தங்கமான பொண்ணுடா. ஆமாடா, சொல்ற பேச்ச கேட்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கும்டா. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து பார்க்க முடியாதுன்னா பாத்தீங்க. சுந்தரடி, சுந்தர் தம்பிக்கு அவங்க அப்பா வாதியாரு என்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாரு. அதுதான் பேசிட்டு இருக்கேன், பொண்ணு பார்க்கலான்ட்டு. ஆமாடா ஆமாடா. ஐயோ, அந்த பொண்ணு வந்து குனிஞ்ச தலையே நிம்மறாதுடா, ரொம்ப அன்பா இருப்பா. சரியா? ஆமா ஆமா ஆமா, மாமியாரு மாமனாரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இது பண்ற மாதிரி கவனிச்சுக்கிற மாதிரி வேற யாருமே கவனிச்சுக்கிட்டு பாத்தீங்க. அந்த மாதிரி ஒரு அன்பான பொண்ணு. சரி, நீ அப்பா வந்தா சொல்லிடு. பேசி முடிச்சிருங்க. பேசி முடிச்சிருங்கடா. ஓகேடா ஓகேடா ஓகேடா. சரிடா, நானும் அவங்ககிட்டயும் சொல்லிடுறேன். ஓகேடா ஓகே. யாருங்க? எந்த பொண்ணு? நாளை தெருல உமா இருக்கல்ல. ஐயோ, அந்த பொண்ணா? என்ன பேய்ங்க? அவங்க அம்மாவே அப்ப போட்டு தெருவுல போட்டு போட்டு உதைக்குமே. இருக்கட்டும் விட. என்ன சம வாயாடி வேறங்க, நீங்க இப்படி சொல்லி வச்சுக்கிறீங்க? இருக்கட்டண்டி, அவங்க அப்பா மட்டும் பொண்ணை மட்டும் பார்த்து எனக்கு தள்ள கட்டலையா? பழிக்கு பழி வாங்க வேணாவா நானு? பழிக்கு பழியா? இப்ப பாக்குறீங்களா? பழிக்கு பழியா? இதெல்லாம் பேசுறீங்க? ஆளை பாரு நல்லா. அவங்கள பழி வாங்க உமா தாண்டி கரெக்ட். உனக்கு ஈக்குவல் அந்த பொண்ணு.